வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி குமரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் தனிநபர் வருமானம் 3,49,000 தொட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 122 காசுகள் உயர்ந்து 90 ரூபாய் 27 பைசாவாக உள்ளது. புதுச்சேரியில் வருகின்ற 12ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோருக்கான 3 நாள் மீடியா ட்ரோன் பயிற்சி வகுப்பு வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மற்றும் மதுரை இடையிலான பகல் நேர பயணிகள் ரயில் நேர அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாயாகவும் 1 கிராம் 14,270 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 10,354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 26ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை வருடாந்திர தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பெயர் சூட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தினார். புல்லட் ரயில் மூலம் சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி மற்றும் 13 நிமிடங்களில் செல்லலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 4 சிறப்பு சுற்றுலா இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு புதுப்பிக்கப்பட்ட பதிவு விதிகள் 2000 படி 2009ஆம் வருடம் மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்பு சான்று பதிவில் குழந்தையின் பெயர் பதிவு சேர்ப்பதற்கு கால அவகாசம் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக மின் தூக்கியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜனவரி மாதத்தில் மொத்த GST வசூல் 6.2% உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் இம்மாநாட்டில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மேலும் பொய்க்கணக்கு காட்டி ஏமாற்றினால் 100% வரி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வு நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் 93 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் 22,794 கோடி ரூபாய் மதிப்பில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 5 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செய்ததுடன் கட்சி கொடியேற்றினார். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 1,20,000 பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு 4,479 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
திருச்சியில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெறும் என்று அமைச்சர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 7% அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட நிலையில் அதன் தகுதி சான்றிதழை இன்று முதல் பெறலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. 872 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கும் தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047ஆம் ஆண்டு வரை வரி விலக்கு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள 12,525 ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் வாங்கி வரும் குறைந்தபட்ச சம்பளம் 2,600 ரூபாயிலிருந்து 5,000ஆக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆவடி மாநகர பேருந்து நிலையம் அருகே புதிதாக 2 வழித்தடங்கள் மற்றும் கூடுதல் 3 மாநகர பேருந்து சேவைகளை அமைச்சர் நாசர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சாத்தனூர் அணையிலிருந்து 3 மாவட்டங்களுக்கு தேவையான விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார். காரைக்குடியில் 100 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அரசு சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கழனிவாசல் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, இடுக்கி இடையிலான சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கேரள பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை ஈசா யோகா மையத்தில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 6 லட்சம் பேருக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் 49 தொகுதிகளுக்கு பரப்புரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.